நம்ம கண்ணுக்கு தெரியாது, எல்லார்கிட்டயும் இருக்கும். நம்மள பாதி பேர் அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அது மூளைன்னு கெஸ் பண்ணீங்கன்னா நாட் எக்ஸாக்ட்லி. நான் சொல்ல வந்தது நம்ம மைண்ட். நம்ம மைண்டோட பவரை வச்சு வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடைய முடியும். ஆனா இந்த மைண்டோட பவர் நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல. அதுக்கு தான் நாம இருக்கோமே. ஹலோ மக்களே, வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். விளக்க தேய்ச்ச உடனே ஒரு பூதம் வருமே, அந்த மாதிரி தான் நம்ம மைண்ட். அதுகிட்ட நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் கொடுக்கும். பட் அந்த பூதத்துக்கிட்ட நல்லதையா சொல்றோம்? நமக்கு வாழ்க்கையில நல்லதாவே நடக்காது. நமக்கு பிசினஸ் பண்ணாலும் நஷ்டம் ஆயிரும், காதல்லையும் தோல்வி, வாழ்க்கையிலையும் தோல்வி. நான்லாம் ஒரு சாபக்கேடு, ஊரை சுத்தி கடன், சொந்தக்காரன் எவனும் மதிக்கிறதே இல்லை, நான்லாம் அவ்வளவுதான்னு நம்ம மைண்டு கிட்ட எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்லுவோம். இப்ப அந்த பூதம் என்ன பண்ணும்? நீங்க எதெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் கொடுக்கும். உங்களோட புலம்பலும் அதிகமாகும். உங்களை நீங்க எப்ப நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்க லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய கதையா இருந்தாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது. சோ சொல்றேன். ஒரு பெரிய தவளையும் சின்ன தவளையும் ஒரு வீட்டுல ஜாலியா குதிச்சு விளையாண்டு இருந்துச்சு. அப்போ மூடி வைக்காத தயிர் ஊத்தி வச்ச ஒரு பானையில இந்த 2 தவளையும் தவறி விழுந்துருச்சு. 2 தவளையும் பயத்துல குதிக்க ட்ரை பண்ணுது வெளியே, பட் முடியல. அந்த பெரிய தவளை நிறைய தடவை முயற்சி பண்ணி முடியாததுனால அதோட நம்பிக்கையை இழக்க ஆரம்பிக்குது. தான் மேல நம்பிக்கை இல்லாத பெரிய தவளை தன்னோட முயற்சியை கைவிட்டுருச்சு. அந்த பானையில உயிரையும் விட்டுருச்சு. ஆனா முயற்சியை கைவிடாத அந்த சின்ன தவளை குதிச்சுட்டே இருந்துச்சான். அந்த பானையில உள்ள தயிர் மெல்ல மெல்ல திரண்டு வெண்ணையா மாறி பானையோட மேல் தட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து அந்த தவளையும் வெளியே குதிச்சுதான். அந்த தவளை பண்ணது 2 விஷயம் தான். அதோட மைண்ட் கிட்ட என்னால முடியும்னு சொல்லுச்சு, அண்ட் அதோட முயற்சியை விடாம பண்ணுச்சு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிகள்லாம் அப்புறம் பார்க்கலாம். நம்மள எத்தனை பேரு நம்ம மைண்ட் கிட்ட பாசிட்டிவான விஷயத்த சொல்றோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு சக்சஸ் ஸ்டோரி கேட்கும் போதோ இல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்கும் போதோ நமக்கு என்ன தோணும்? இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்க நல்லா இருக்கும், பட் பிராக்டிகலி இம்பாசிபிள். அப்புறம் அந்த சக்சஸ் ஸ்டோரியில அதெல்லாம் அவருக்கு அது இருந்துச்சு இது இருந்துச்சு அதனாலதான் அவர் சக்சஸ் ஆனாருன்னு நமக்கு நாமே ஒரு காரணத்தை தேடுவோம். எத்தனை நாளைக்கு தான் உங்க மைண்ட நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்க போறீங்க? நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து எப்போ வெளியே வர போறீங்க? அட போப்பா, எனக்கு இருக்கிற பிரச்சனைல நீ வேற. வாழ்க்கையே நெகட்டிவா தான் போகுது, இதுல நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம எப்படி இருக்க முடியும்? பாசிட்டிவா மாற வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? காட்டு விலங்குகள் ஏன் இவ்வளவு பெருசாவும் வலிமையாவும் இருக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுக்கு காடு தான் காரணம்னு சொல்றதை விட அந்த சூழ்நிலை தான் காரணம்னு சொல்லணும். காட்டுல கரடு முரடான பாதைகள், வெளிச்சமே இல்லாத இரவுகள், அடுத்த செகண்ட் உயிரோட இருப்போமானே தெரியாத சூழ்நிலையிலும் அந்த காட்டு விலங்குகள் எல்லாம் நம்பிக்கையோட போராடுறதுனாலதான் அவ்வளவு பெரிய விலங்குகளா வலிமையா இருக்குது. அந்த காட்டு விலங்குகள் மாதிரி தான் நாமளும். நம்மளோட சூழ்நிலை எந்த அளவுக்கு மோசமாகுதோ அந்த அளவுக்கு நம்ம வலிமையா மாறுவோம். ஆனா அதுக்கு நீங்க உங்க மைண்ட நம்பணும். உங்ககிட்ட இருந்து காசு போகட்டும், சொந்தம் போகட்டும், சொத்து போகட்டும், ஆரோக்கியம் போகட்டும், எது வேணா போகட்டும், உங்க மேல வைக்கிற நம்பிக்கை மட்டும் போகவே கூடாது. உங்க மைண்டோட பவரை தயவு செஞ்சு மாத்தி யூஸ் பண்ணாதீங்க. எவன் ஒருத்தனுக்கு பிரச்சனை சுத்தி சுத்தி அடிக்குதோ அவனுக்கு பக்கத்துல தான் வெற்றி இருக்குது. இந்த பிரச்சனை கொஞ்சம் காலம் தானே உங்க மைண்ட் கிட்ட சொல்லுங்க. உங்க மைண்ட் கிட்ட எப்பவும் பாசிட்டிவான விஷயங்களை சொல்லுங்க. கண்டிப்பா நீங்களே ஒரு நாள் பாசிட்டிவா மாறிடுவீங்க. காட்டுக்கு யாரு ராஜான்னு கேட்டா சிங்கம் தானே எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஏன் ராஜான்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? அது உருவத்துல பெருசா இருக்கிறதுனாலயா? அப்படின்னா யானையில சொல்லணும். சிங்கத்தை ஏன் ராஜான்னு சொல்றாங்கன்னா அதோட ஆட்டிடியூட்னால. ஆட்டிடியூட் அதோட மைண்ட்ல இருந்து வருது. காட்டுல விலங்குகளுக்கு எல்லாம் ஒரு போட்டி நடந்துச்சாம், யாரு தலைவனாக போறதுன்னு. எல்லா விலங்குகளும் பேசுச்சு. அப்போ யானை சொல்லுச்சு, என்னோட உருவம் எவ்வளவு பெருசு, என்னுடைய பலம் எவ்வளவுன்னு எல்லாருக்குமே தெரியும், சோ நான் தான் தலைவன்னு பெருமையா பேசுச்சு. அடுத்ததா ஒட்டகச்சிவிங்கி, இந்த காட்டுல உள்ள மரம் எவ்வளவு பெருசா இருக்கு, அந்த மரத்தையே சாய்க்கிற அளவுக்கு உயர்ந்தவன் நான் தான் தலைவனாகிறதுக்கு தகுதியானவன்னு, என்னை விட பெஸ்ட் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்படி எல்லா விலங்குகளுமே ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் மட்டம் தட்டிக்கிட்டே பக்கத்துல இருக்கிற விலங்குகள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா சிங்கம் மட்டும் பேசவே இல்லை. அமைதியா எல்லா விலங்குகளும் பேசுறத கவனிச்சுட்டே இருந்துச்சு. எல்லா விலங்குகளுமே சத்தம் போட்டு பேசிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல சிங்கம் தன்னோட குரலால ஒரு கர்ஜனையை கொடுத்து தன்னுடைய உடம்ப சிலுத்துச்சு. அவ்வளவுதான். மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி ஒரு அமைதி. எல்லா விலங்குகளும் பயந்துருச்சு. அந்த ஒரு பயத்தினால சிங்கம் தான் காட்டுக்கு ராஜான்னு எல்லா விலங்குகளும் சேர்ந்து செலக்ட் பண்ணிருச்சு. சிங்கம் ஏன் எல்லா விலங்குகள் மாதிரி பேசாம அமைதியா இருந்துச்சுன்னு தெரியுமா? சிங்கத்துக்கு தன்னோட மனசுல தன்னம்பிக்கை அதிகமாவே இருக்கும். சிங்கம் பயமறியாது, எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது, தன்னோட இலக்கை குறிச்சு ரொம்ப தீவிரமாவே இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணாது, உருவாக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் அதோட ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் அதோட மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் நான் தான் ராஜான்னு எல்லா விலங்குகளை விட அது அதிகமாவே நம்பிச்சு. அதனாலதான் அது ராஜா. மறுபடியும் சொல்றேன், உங்க மைண்ட் செட் என்னைக்கு நீங்க மாத்த போறீங்களோ அன்னைக்கு தான் உங்க லைஃபே ஸ்டார்ட் ஆக போகுது. Think like a hero, not a joker. All the best. Okay, bye.